இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக சுமந்திரன் நியமனம். பண மோசடியில் ஈடுபட்டவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடி கைது. ராணுவ வீரர்களின் கடவுச்சீட்டுகளை உடன் மீளப்பெற நடவடிக்கை. ரணில் சஜித் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருந்து விலகிய அத்தநாயக்க. பலுக்கும் ஜோசிதவின் வழக்கு விவகாரம் மற்றும் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல். யாழில் பிரதமர் பங்கேற்ற கூட்டத்தில் குழப்ப நிலை. இன்னொரு வித்யா உருவாக்கப்பட வேண்டுமா? அமைச்சர் எழுப்பிய அதிரடி கேள்வி. அமெரிக்காவிலிருந்து மிருகத்தனமாக அனுப்பப்பட்ட இந்தியர்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் நேற்று நியமிக்கப்பட்டார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நேற்று நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை அந்த பதவியில் இருந்த மருத்துவர் ப. சத்தியலிங்கம் எம்பி சுகவீனம் காரணமாக பதவியில் நான் தொடர்ந்து இருக்க முடியாது என நேற்றைய கூட்டத்தில் அறிவித்தலைமையை அடுத்து கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. சத்தியலிங்கத்திற்கு அடுத்து கட்சியில் சிரேஷ்ட துணைச் செயலாளராக இருந்த சுமந்திரனை பதில் பொதுச் செயலாளராக நியமிப்பது என மத்திய குழு நேற்று உடனடியாகவே தீர்மானித்தது. அந்த முடிவுக்கு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் எம்பி, ஸ்ரீநேசன் எம்பி மற்றும் முன்னாள் எம்பி யோகேஸ்வரன் ஆகியோர் தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர். எனினும் அவர்களின் எதிர்ப்பை மீறி அந்த நியமனத்தை மத்திய குழு மேற்கொண்டது. யாழ்ப்பாணத்தில் பிரதமர் பங்கேற்ற கூட்டத்தில் விடுவிக்கப்படாத வலிவடக்கு காணிகள் தொடர்பாக காணி உரிமையாளர்கள் கேள்வி கேட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்று தேசிய மக்கள் சக்தியின் உடுவில் தொகுதி மக்கள் சந்திப்பு ஏழாலை ஏழு கோவிலடியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. நூற்றுக்கணக்கான மக்கள் கூடிய குறித்த சந்திப்பில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் கபிலன் உள்ளிட்ட சிலர் உரையாற்றினர். இறுதியாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் உரையாற்றினார். உரையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகள் விவகாரம், காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக பிரதமர் எதுவும் தெரிவித்திருக்கவில்லை. இந்த நிலையில் பிரதமர் உரையாற்றிவிட்டு மேடையில் இருந்து இறங்கி மக்களை சந்திக்க அருகில் வந்தார். இதன்போது பிரதமரை சந்தித்து தனது பிரச்சினையை தொடர்பாக பேச காத்திருந்த காணி உரிமையாளர் ஒருவர் பலாலி பகுதியில் காணிகள் விடுவிக்க இருப்பது தொடர்பாக தனது ஆதங்கத்தை பிரதமரிடம் நேரடியாக தெரிவித்தார். அரசியலுக்காக எங்களை பயன்படுத்த வேண்டாம் என தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் தெரிவித்தார். இதன்போது பிரதமரை சூழ்ந்திருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறித்த காணி உரிமையாளரை அங்கிருந்து அகற்றியதுடன் அதனை காணொலி எடுத்த ஊடகவியலாளர்களுடனும் முரண்பாட்டில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து பிரதமர் ஹரணி அமரசூரிய பாதுகாப்பு அதிகாரிகளால் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி டெய்சி ஃபரைஸ்ட் ஆகியோருக்கு எதிரான தனித்தனியான நில பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக மற்றும் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சட்டம் அதிபர் திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி ஆகியோருக்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி ஆகிய இருவர் மீதும் ரத்மலானை மற்றும் தெஹிவளை பகுதிகளில் உள்ள ரிமில் உயனவில் உள்ள நிலம் உள்ளிட்ட சொத்துக்களை ரூபாய் 50 மில்லியனுக்கும் அதிகமாக வாங்கியமை தொடர்பாக பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஜனவரி 25 குற்றப்புலனாய்வு துறையினரால் ஜோசித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு சிரிமெலுயனவில் 34.5 பேர்ச்சி நிலத்தை 36 மில்லியனுக்கும் அதிகமாக வாங்கியமை தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி 27 கொழும்பு கூடுதல் நீதிவானால் அவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவது குறித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் குழுவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் திசாத்தநாயக்க அறிவித்துள்ளார். இரு கட்சிகளுக்கும் இடையிலான எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் தான் பங்கேற்கப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் வர இருக்கும் தேர்தல்களுக்கான சாத்தியமான ஒத்துழைப்பு தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கலந்துரையாடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தலைமையில்
5 பேர் கொண்ட குழுவை அண்மையில் நியமித்தது. குறித்த பேச்சுவார்த்தை குழுவில் இருந்து விலகும் அத்தநாயக்கவின் முடிவு இந்த விவாதங்களின் இயக்கவியலை பாதிக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அவர் அந்த குழுவில் இருந்து விலகுவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஒருவரை கடத்தி சென்று அவரிடமிருந்து 8 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று காலை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 27 வயதுடையவர். பிப்ரவரி 8ஆம் தேதி யாழ் ஆரியகுளம் பகுதியில் ஒருவரை கடத்தி 8.478 மில்லியன் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணையை தொடங்கினர். அதன்படி குற்ற செயல்களில் ஈடுபட்ட 2 ஆண் சந்தேக நபர்களும் 2 பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். குறித்த கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கடத்தல் சம்பவத்தை திட்டமிட்டதாக கருதப்படும் முக்கிய சந்தேக நபர் துபாய்க்கு செல்வதற்காக விமான நிலையத்திற்கு வந்தபோது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளுக்காக அவர் இன்று யாழ்ப்பாண போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சரியான சட்ட நடவடிக்கை இல்லாமல் இன்னொரு வித்யா உருவாக்கப்பட வேண்டுமா என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்தொழிலாளர்களுக்கும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் புங்குடுதீவில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வித்யாவிற்கு நடந்த கொடூரம் போல எங்களது கண்களுக்கு தெரியாமல் நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றாலும் வெளியில் சொல்வதற்கான வாய்ப்பும் இல்லாமலாக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிலிருந்து 2வது கட்டமாக நாடு கடத்தப்பட்டுள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கைகளில் விலங்கு பூட்டியும் கால்களை சங்கிலியால் பிணைத்தும் விமானத்தில் அனுப்பி வைத்த கொடுமை அரங்கேறியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து C-17 விமானத்தில் சனிக்கிழமை நள்ளிரவு பஞ்சாப் மாநிலம் அமிர்தாஸில் உள்ள விமான நிலையத்துக்கு வந்தடைந்த 117 இந்தியர்கள் சிறை கைதிகளை போன்று நடாத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க விமானத்தில் நாடு கடத்தப்பட்டு தாயகம் வந்தடைந்த பயணிகளில் ஒருவரான தல்ஜீத் சிங் விமானத்தில் தாம் அனுபவித்த கொடுமைகளை பகிர்ந்துள்ளார். அவரது கூற்றுப்படி தங்கள் கால்களை சங்கிலியால் கட்டி போட்டதாகவும் கைகளிலும் விலங்கால் பூட்டி விமானத்தில் இந்தியாவுக்கு அழைத்து வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். அதே விமானத்தில் நாடு கடத்தப்பட்டுள்ள 20 வயது இளைஞரான சௌரு என்பவரும் மேற்கண்ட இதே கருத்தை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் நேற்று நியமிக்கப்பட்டார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நேற்று நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை அந்த பதவியில் இருந்த மருத்துவர் ப. சத்தியலிங்கம் MP சுகவீனம் காரணமாக பதவியில் நான் தொடர்ந்து இருக்க முடியாது என நேற்றைய கூட்டத்தில் அறிவித்தலைமையை அடுத்து கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது.